இன்றைய வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏனென்றால் இந்த வீடியோ சர்க்கரை நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் அவர்களுக்காக மட்டுமே. உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருக்கா? சரியான உணவை தேர்ந்தெடுப்பதில் கஷ்டப்படுகிறீர்களா? சாப்பிட்ட உடனே சுகர் ஏறிவிடுமோ என்ற பயம். நம் பழக்கத்தில் இருக்கும் வெள்ளை அரிசி சாதம், அது சர்க்கரை நோயாளிகளுக்கு வேண்டாம்னு தெரியும். ஆனா பசிக்குது, என்ன சாப்பிடுவது? காலையில சோறு இல்லைனா தலை சுத்துது. அந்த கஷ்டம் எனக்கு புரியும். அதனால்தான் இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் மட்டுமல்ல, ப்ரீ டயபெட்டிக் மற்றும் குடல் பிரச்சனை உள்ளவர்கள் கூட தினமும் காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் கஞ்சியை சொல்லித்தரப்போகிறேன். இது சுகரை கண்ட்ரோல் பண்ணும், வயிறு நிறையும், ருசியாகவும் இருக்கும். மேலும் இந்த கஞ்சியினால ஒரு வாரத்தில் வரும் அற்புதமான மாற்றத்தை பார்க்கலாம். கடைசி வர பாருங்க. ஏனென்றால் டைப் 2 டயாபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆக உதவும் ஒரு ரகசிய மூலிகை பொடியின் காம்பினேஷனும் கிளாஸில் இருக்கு. இந்த வீடியோவை சர்க்கரை நோயால் அவஸ்தைப்படும் அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆரம்பிப்போமா? முதலில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் சாதாரண சாதம் கூடாது? வெள்ளை அரிசியில் உள்ள கார்போஹைட்ரேட் மிக விரைவாக உடைக்கப்படும், உடனே இரத்தத்தில் சர்க்கரையாக மாறும். இதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது ஜிஎல். வெள்ளை அரிசியின் ஜிஎல் மதிப்பு 70க்கும் மேற்பட்டது. ஆனால் நம் பாரம்பரிய சிறுதானியங்கள், அதாவது மில்லட்ஸில், இவற்றின் ஜிஎல் மதிப்பு மிக குறைவு, 40லிருந்து 50 மட்டுமே. அதாவது இது மெதுவாக செரிமானமாகி இரத்தத்தில் சர்க்கரை ஸ்பைக் ஆகாமல் மெல்ல மெல்ல உறிஞ்சப்படும். சித்தா மருத்துவப்படி சர்க்கரை நோய், அதாவது மதுமேகம் என்பது உடலில் கப மற்றும் பித்த தோஷங்களின் சமநிலையின்மையால் வருகிறது. சிறுதானியங்கள் லகு, அதாவது லேசானது, மற்றும் ருஷ்டி, அதாவது உலர்ந்த தன்மை கொண்டவை. இவை உடலில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்ற உதவும். உங்களுக்கு தெரியுமா, பழங்கால இந்தியாவில் சர்க்கரை நோய் இருந்தவர்களுக்கு குதிரைவாலி மற்றும் வரகு ஆகியவற்றை கொண்டு கஞ்சி கொடுத்ததாக ஆயுர்வேத நூல்கள் கூறுகின்றன. இது இன்சுலின் எதிர்ப்பை, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் தன்மை கொண்டது. சிறுதானியங்களில் உள்ள செல்லுலோஸ் மற்றும் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர், இரத்தத்தில் சர்க்கரையை குறைக்கும் மருந்துகள் போல செயல்படுகிறது. இவற்றை தினமும் சாப்பிட்டு வந்தால் HbA1c அளவு 1லிருந்து 2 புள்ளிகள் வரை குறையும். இப்போ நம்ம எந்த கஞ்சியை பற்றி பேச போகிறோம், அதற்கான ரெசிபிக்கு வருவோம். இன்று நாம் பார்க்க போகும் சூப்பர் ஃபுட் கஞ்சி வரகு ப்ளஸ் கொள்ளு கஞ்சி. இது நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு. குறிப்பாக கொங்கு பகுதி விவசாயிகள் தினமும் காலையில் இதைத்தான் குடிப்பார்கள். அவர்களுக்கு சர்க்கரை நோயே வராது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் வரகு, அதாவது வரகு அல்லது கோடா மில்லட்? குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸஸ், அதாவது ஜிஎல் 45 மட்டுமே. டயட்ரி ஃபைபர் அதிகம், இது சர்க்கரை உறிஞ்சப்படும் வேகத்தை குறைக்கும். மெக்னீசியம் நிறைந்தது, இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும். ஏன் கொள்ளு? கொள்ளு அல்லது ஹார்ஸ் கிராம், இதற்கு பெயர் கொள்ளு, குடல் மருந்து. ஆனால் கொள்ளில் உள்ள பாலிபனால்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைப்பதில் மிக சிறந்தது. இதில் உள்ள புரதம் அதிகம். இதனை சாப்பிட்டால் நீண்ட நேரம் பசி இருக்காது. தேவையான பொருட்கள் ஒரு நாளைக்கு மட்டுமே: வரகரிசி 2 டேபிள் ஸ்பூன், கொள்ளு 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 3 கப், ஆப்ஷனல் சிறிது உப்பு, பெருங்காயம், சீரகம். செய்முறை: ஸ்டெப் 1, இரவு முழுவதும் 6லிருந்து 8 மணி நேரம் வரகு மற்றும் கொள்ளை தண்ணீரில் ஊற வைக்கவும். இது கஞ்சியை மென்மையாக்கும் மற்றும் குடல் உறிஞ்சுதலை மேம்படுத்தும். ஸ்டெப் 2, காலையில் அந்த தண்ணீரை தனியே வடித்து வைத்து, இதில் ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கும். ஊறிய தானியங்களை மிக்சியில் சற்று கொரகரப்பாக அரைத்து கொள்ளவும். மிக நன்றாக மாவாக அரைக்கக்கூடாது. ஸ்டெப் 3, ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணீர், வடித்து வைத்து ஊறிய தண்ணீர், அரைத்த விழுது, சிறிது உப்பு, 1 சிட்டிகை பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போடவும். ஸ்டெப் 3, மந்தமான தீயில் வைத்து கிளறிக்கொண்டே 15லிருந்து 20 நிமிடங்கள் வேக விடவும். கஞ்சி கெட்டியாக நுரை வரும்போது இறக்கவும். ஸ்டெப் 5, வெதுவெதுப்பாக கஞ்சியை வடிகட்டி தனியே குடிக்கவும் அல்லது அப்படியே சாப்பிடவும்.
மேலே ஒரு ஸ்பூன் மோர் அதாவது பட்டர் மில்க் சேர்த்தால் சுவை கூடும். இந்த கஞ்சியில் சர்க்கரை, வெல்லம், தேன், பால் எதையும் சேர்க்கக்கூடாது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு தேவையில்லை. சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு தேவையில்லை. இந்த கஞ்சியின் இயற்கை சுவையே போதும். ஆரம்பத்தில் சற்று கசப்பாக தோன்றினாலும் பழக்கப்பட்டுவிடும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 2. கொள்ளு. இதை கிராமின் கலங்கரை விளக்கம், அதாவது லைட் ஹவுஸ் ஆஃப் கிராம்ஸ் என்பார்கள். இதில் கால்சியம் அளவு மிக அதிகம். 100 கிராம் கொள்ளில் 300 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இதனால் எலும்பு பலம் கூடும். மேலும் கொள்ளு இன்சுலின் சுரப்பை தூண்டும். உங்களுக்கு வரகு கிடைக்கவில்லை என்றால் அல்லது கொள்ளு கசப்பாக இருந்தால் அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் குதிரைவாலி. குதிரைவாலிதான் மிக குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸஸ், அதாவது 35 40 வரை கொண்ட சிறுதானியம். இது வெள்ளை அரிசி போலவே இருக்கும், ஆனால் சர்க்கரையை கூட்டாது. சிம்பிள் குதிரைவாலி கஞ்சி. 2 ஸ்பூன் குதிரைவாலியை 2 மணி நேரம் ஊற வைக்கவும். 2 கப் தண்ணீர், ஊறிய தானியம், சிறிது உப்பு, அரை ஸ்பூன் சீரகம். பிரஷர் குக்கரில் 3 விசில் வைக்கவும். கஞ்சி கெட்டியானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம், அல்லது நெய் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 3. உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO கூட நீரிழிவு நோயாளிகளுக்கு வெள்ளை அரிசிக்கு மாறாக குதிரைவாலி மற்றும் சாமை ஆகியவற்றை பரிந்துரைக்கிறது. இது டைப் 2 நீரிழிவை மட்டுமல்ல, உடல் பருமனையும் கட்டுப்படுத்தும். இதோ இப்போ சொல்லப்போகும் ரகசியம். இந்த கஞ்சியில் சேர்த்தால் அது இயற்கையின் இன்சுலினாகவே மாறும். அது என்ன? வெந்தயம் மற்றும் பட்டை பொடி, அதாவது ஃபெனுக்ரிக் ப்ளஸ் சின்னமன் பவுடர். வெந்தயம். இதில் உள்ள கிளாக்டோமெனன் என்னும் நார்ச்சத்து குடலில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை 50% வரை குறைக்கும். ஒரு ஆய்வில் காலையில் வெறும் வயிற்றில் 10 கிராம் வெந்தயம் ஊறவைத்து சாப்பிட்டவர்களின் சுகர் அளவு 2 மணி நேரத்தில் 30% குறைந்துள்ளது. பட்டை. இது மெட்டோபாஸ்ட் உணர்திறனை, அதாவது மெட்டபாலிக் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கும். பட்டையில் உள்ள சினமல் டீஹைட் இன்சுலின் போலவே செயல்பட்டு செல்களுக்கு சர்க்கரை செல்ல உதவுகிறது. எப்படி சேர்க்க வேண்டும்? 1 ஸ்பூன் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைக்கவும். காலையில் அந்த வெந்தய தண்ணீரை வெந்தயத்தையும் கஞ்சியில் சேர்த்து கொதிக்க விடவும். மேலும் அரை டீஸ்பூன் பட்டை பொடியை கஞ்சி இறக்கிய பின் கலக்கவும். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 4. ஒரு மருத்துவ ஆய்வின்படி 1 டீஸ்பூன் வெந்தயம் ப்ளஸ் 3/4 டீஸ்பூன் இஞ்சி ப்ளஸ் 3/4 டீஸ்பூன் பட்டை, இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து காலையில் கஞ்சியில் சாப்பிட்டு வந்தால் டைப் 2 நீரிழிவு 6 மாதங்களில் கட்டுக்குள் வரும். இதை சித்தா மருத்துவத்தின் திரிபலா சுகர் எனலாம். நீங்கள் ஏற்கனவே இன்சுலின் அல்லது சுகர் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த கஞ்சியை தொடங்கும் முன் உங்கள் மருத்துவரை அணுகவும். சுகர் அளவு சாதாரணமாக குறைந்துவிட்டால் மாத்திரையின் அளவை குறைக்க வேண்டியிருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இந்த கஞ்சியை காலை 7:30 மணி முதல் 8:30 மணிக்குள் காலை உணவாக சாப்பிட வேண்டும். ஏனெனில் அந்த நேரத்தில் உடலின் அக்னி வலுவாக இருக்கும். இரவு உணவாகவும், அதாவது இரவு 7 மணிக்கு முன் இதை சாப்பிடலாம். இந்த கஞ்சியுடன் சாப்பிடக்கூடாதவை: வெள்ளை அரிசி, மைதா, பேக்கரி பொருட்கள், இனிப்புகள், பழச்சாறுகள், அதாவது பேக்கேஜ்டு ஜூசஸ் மற்றும் குளிர்பானங்கள். இந்த கஞ்சியுடன் சாப்பிடலாம் கீரை, அவியல், புளி இல்லாத குழம்பு, மோர், தயிர், கொஞ்சம் வெள்ளரி, தக்காளி போன்ற காய்கறிகள். சர்க்கரை நோயாளிகள் காலையில் எழுந்ததும் முதலில் வெந்தயம் ஊற வைத்த தண்ணீர் 1 கிளாஸ் குடிக்கவும். 30 நிமிடம் கழித்து இந்த கஞ்சியை சாப்பிடவும். இது காலை ஃபாஸ்டிங் சர்க்கரையை மிக விரைவாக குறைக்கும். ஃபாஸ்டிங் சர்க்கரை, அதாவது ஃபாஸ்டிங் சுகரை மிக விரைவாக குறைக்கும். இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்டைல் டிப்: சர்க்கரை நோயாளிகள் காலை கஞ்சிக்கு பிறகு 20-30 நிமிடங்கள் வெளியில் நடக்க வேண்டும், அதாவது பிரிஸ்க் வாக். உடற்பயிற்சி பிளஸ் இந்த கஞ்சி = மறைந்து போகும் சுகர். இது ஒரு கலவை. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் 5. 15 நிமிடங்கள் வேகமாக நடப்பது குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்களை, அதாவது GLUT4 செயல்படுத்தி உடலில் சர்க்கரையை எரியத் தொடங்கும். எனவே கஞ்சி மட்டும் போதாது, நடை அவசியம். சர்க்கரை நோயாளிகள் இந்த கஞ்சியை சாப்பிடும்போது இந்த தவறுகளை செய்ய வேண்டாம். முதலாவது, சுகர் ஃப்ரீ என்று எழுதி வைத்திருந்தால் அதை நம்பி அதிகமாக சாப்பிடாதீர்கள். அந்த ஆஸ்பர்டீம்
மற்றும் சுக்ராலோஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் உடலின் இன்சுலின் பதிலை மேலும் மோசமாக்கும். இரண்டாவது, கஞ்சியுடன் வாழைப்பழம் அல்லது மாம்பழம் சேர்க்காதீர்கள். இவற்றில் உள்ள இயற்கை சர்க்கரை அதாவது ஃப்ருட்டோகோஸ் கஞ்சியின் பயனை கெடுத்துவிடும். ஆப்பிள், பேரிக்காய், கிராம்பு போன்ற குறைந்த ஜிஎல் பழங்களை தனியாக சிற்றுண்டியாக சாப்பிடலாம். மூன்றாவது, கஞ்சியை அதிக நேரம் ஊற வைத்து புளிக்க விடாதீர்கள். புளித்த கஞ்சி அதாவது ஃபெர்மெண்டட் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதல்ல. இது அமிலத்தன்மையை அதிகரிக்கும். நான்காவது, இரவு உணவாக இதை 9 மணிக்கு மேல் சாப்பிட வேண்டாம். இரவு அக்னி மந்தமாக இருக்கும். உணவு ஜீரணமாகாமல் மறுநாள் காலையில் ஃபாஸ்டிங் சுகர் உயர்ந்துவிடும். இந்த கஞ்சியை சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு உங்கள் சுகரை அளந்து பாருங்கள். 140 mg/dl இருந்தால் உங்கள் உடலுக்கு இந்த கஞ்சி பொருந்தியது என்று அர்த்தம். இன்று நாம் பார்த்தோம். முதலாவது, வரகு ப்ளஸ் கொள்ளு கஞ்சி, சர்க்கரை நோயாளிகளின் காலை உணவு. இரண்டாவது, குதிரைவாலி, மாற்று விருப்பம். மூன்றாவது, ரகசிய மூலிகை, வெந்தயம் ப்ளஸ் பட்டை பொடி. நான்காவது, எப்போது சாப்பிட வேண்டும்? காலை 7:30 மணியிலிருந்து 8:30, இரவு 7 மணிக்குள். ஐந்தாவது, எதை தவிர்க்க வேண்டும்? வெள்ளை அரிசி, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், லேட் நைட் ஃபுட். இந்த வீடியோ மருத்துவ ஆலோசனை அல்ல. உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப உங்கள் டாக்டர் அல்லது டயட்டீஷியனுடன் கலந்து யோசித்த பின்னரே இந்த கஞ்சியை தொடங்குங்கள். இதில் உங்களுக்கு எந்த பகுதி மிகவும் பிடித்திருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். சர்க்கரை நோயால் அவஸ்தைப்படும் உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அல்லது யாருக்காவது இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல கஞ்சி அவர்களின் வாழ்க்கையை மாற்றும்.